மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 1996 வெளியான இந்தியன் படத்தினுடைய இரண்டாவது பாகம் வெளிவந்திருக்கு. முதல் படத்துல இந்தியன் தாத்தா இருக்காரு, அவர் எல்லா ஊழல் பண்ணக்கூடிய நபர்களையும் கத்தி எடுத்து குத்துவாரு. இந்த படத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்தியன் தாத்தாவை குத்தணும், அந்த லட்சணத்துக்கு ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க அந்த கும்பல். அது என்னன்றதை பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், யாருக்கு இந்த கும்பலை பத்தி அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை பொறுத்திருந்து போட்டிருக்கோம். உண்மை என்னன்னா, இந்த இந்தியன் 2 படத்தினுடைய ட்ரெய்லர் வந்துச்சுல, அன்னைக்கு இந்த வீடியோ போடணும்னு நினைச்சோம். கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம், எதுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன கருத்தோட வராயின்னு பார்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் நீங்க இழுத்து போட்டு சாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணணும். அது என்ன சாத்த வேண்டியிருக்கு, இந்த இந்தியன் தாத்தாவை எதனால குத்த வேண்டியிருக்கு. இதுல முதலாவது இந்த இந்தியன் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னு தயவுசெய்து பார்த்துட்டு வந்துருங்க. நான் பொதுவாக தியேட்டருக்கு போற பழக்கம் கிடையாது, அதனால என்னுடைய டீமை சேர்ந்த நபர்களை தயவுசெய்து எவ்வளவு காசானா பரவாயில்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. எங்கேயா பார்த்துட்டு அந்த கருத்தை எடுத்துட்டு வாங்க, அப்பதான் பேசுறது கரெக்டாக இருக்கும். அவங்களும் போய் படத்துடைய திரைக்கதையில எடுத்து வந்து கொடுத்தானுங்க. அதை பார்க்கும்போது என்ன கடுப்பு வந்துச்சு அப்படின்னா, இவங்க எல்லாம் நம்ம புத்திசாலி மாதிரி, நம்மளெல்லாம் எல்லாம் முட்டாள் மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு தீராங்க போல. யாரு இந்த கமலஹாசன் ஆரம்பிச்சு சித்தார்த்தில் தொட்டு சங்கர் அவர்களையும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா சங்கர் அவர்கள் மேல ஒரு பெரிய மரியாதை இருந்தது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அந்த மரியாதையை பெரிய அளவில் அவரே கெடுத்துக்கிறாரு. அவர் எடுத்த படத்தின் மூலமா எந்த மரியாதை சம்பாதிச்சாரோ அது அவரை இழக்கிறாரு. எதனாலும் சொல்றீங்க, என்னன்னா இந்த படத்துல வழக்கம் போல ஊழலை ஒழிக்கணும் தான் இந்திய தாத்தா வர வைக்கிறாங்களாம். சரி, வர வைக்கிறீங்க, எங்கேருந்து ஊழலை ஒழிக்கணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க? தமிழ்நாட்டில் கூட ஊழலை ஒழிக்கணும்னு நினைப்பீங்க கேட்டா. ஆனால் இவங்க ஒரு வித்தியாசமாக கூவியிருக்காங்க. எதனை கேளுங்க, குஜராத்தில் நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளை, ஏன் தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளையே நடக்கலையா ராஜா? ஏன் இங்கே கனிம வள கொள்ளைனா என்னன்ற பற்றி தெரியாமல் நீங்கள் எங்கே போய் எடுத்தீங்க? இது இந்திய லெவலில் ஊழலை ஒழிக்கிறதுக்கான இந்திய தாத்தா உள்ள இறக்குறாங்க. அது வேற ஒன்றும் கிடையாதுங்க. அது என்ன அப்படின்னா, படத்தை தமிழ்நாட்டில் மாதிரி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இவங்க ஆட்சியை குறை சொல்கிற மாதிரி இருக்கும். படத்தை எடுக்கிறதுக்கு காசு கொடுக்கறது யாரு? உதயநிதி. எனவே அவங்கள போய் குறை சொல்ல முடியுமா? அப்படிலாம் திரைக்கதை வைக்காதீங்க. திரைக்கதை எங்கே கொண்டு வைங்க? பாஜக ஆளும் ஆட்சியான குஜராத் இருக்குல்ல, அங்கே கொண்டு வைங்க. அங்கே கனிம வள கொள்ளை நடந்ததுனால தான் அங்கே ஒரு பூகம்பமே வந்தது காரணமே கனிம வள கொள்ளை. எப்படி அங்கே போயிட்டாங்க. இங்கே நெல்லையில சுமார் 30க்கும் மேற்பட்ட குவாரிகள் அனுமதி இல்லாமல் இயங்கி அதில் 6 பேர் உள்ள புதஞ்சு அவங்க மேலே கல்லெல்லாம் விழுந்து லாரியை விழுந்து மொத்தமாக புதஞ்சாங்களே, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? சங்கருக்கு, கமலுக்கு, சித்தார்த்துக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லையா? உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அந்த குவாரிகளை மீண்டும் திறக்க சொல்லி திமுக காரன் யாரு சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அப்பாவு இருக்கும் போதே பக்கத்தில் எம்எல்ஏ உட்காந்துக்கிட்டு, ஞான திரவியன் நினைக்கிறேன், உட்காந்துக்கிட்டு அந்த நெல்லை கலெக்டரே மிரட்டினாங்க. இந்த நெல்லை மாவட்டத்துடைய கலெக்டரை மிரட்டினவன் திமுக காரன். திரும்ப குவாரிகள் எல்லாம் ஓபன் பண்ணி ஆகண்டாங்க. அந்த குவாரிகள் சட்டத்துக்கு புறம்பாக சுமார் 100 கோடிக்கு மேல இதனுடைய கல்லுகள் எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்றது முக்கியமான புகார். அதாவது சட்டத்துக்கு புறம்பா ஆழமா தோண்டது மட்டும் கிடையாது, பாதுகாப்பு இல்லாம தோண்டது மட்டும் கிடையாது, இவங்க அதிகப்படியா அரசுக்கு தெரியாம தோண்டி வெளியே வித்துட்டாங்க வெளிநாடுகளுக்கு. அதற்கு அவங்க ஃபைன் வேற போட்டாங்க. 120 கோடிக்கு மேல 120 கோடிக்கு மேல ஃபைன் போட்டா இவங்க யாரு திமுக கவர்மெண்ட் அதெல்லாம் மாத்தி 7 கோடி ரூபா தான் ஃபைன் அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. எல்லா குவாரையும் மீண்டும் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் சங்கருக்கு தெரியாது, கமலஹாசனுக்கு தெரியாது, சித்தார்த்துக்கு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியல, பார்க்குற எங்களுக்கு கண்ணா தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. எனவே ஒட்டுமொத்த திரைப்படத்தில் 2 வேலையை சங்கர், கமலஹாசன், உதயநிதி கும்பல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்க ஊழல்னு சொல்லிடக்கூடாது, ஊழல்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால வேற வேற மாநிலங்களுக்கு தவிர்வோம், மகாராஷ்டிரா, குஜராத் அப்படி ஓடி போயிடுவோம். இங்க ஊழல் வந்து வச்சுக்கோங்க, எது தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோம்னா வேற ஒரு சங்கதியை சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, நீங்க உங்க வீட்டை முதல்ல சுத்தப்படுத்துங்க. எப்படி நீங்க உங்க வீட்டில இருந்து அந்த சுத்தத்தை ஆரம்பிச்சீங்கன்னா நாடே சுத்தமாயிடும். அது நமக்கு. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆட்சியாளரை குறை சொல்லாதீங்க, யார திமுக குறை சொல்லாதீங்க, நீங்க உங்களை திருத்துங்க அப்படின்னு நமக்கு பாட சொல்லிட்டு வெளி மாநிலங்களுக்கு போகும்போது அங்கே போய் ஊழல் ஒழிக்கிறாங்க. இவங்க எப்படி வித்தியாசமா கூவிருக்காங்க புரியுதா? இவங்க திரைக்கதை அமைச்சு புத்திசாலித்தனமா நம்மளை ஏமாத்துறாங்களாம். இதுக்காக தான் முதல்ல சொன்னேன், முதல் படத்துல நல்ல மரியாதையை சம்பாதிச்ச சங்கர் அவர்கள் இந்த படத்துல தான் மரியாதை தானே கெடுத்துக்கிட்டாரு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன? வேற எதுவும் கிடையாது. உதயநிதி இருக்க காசு, அந்த காசை வாங்கி தின்றதுக்கு நீங்க இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு சும்மாவே இருந்தது வச்சுக்கவே உங்க மரியாதையை நீங்களே காப்பாற்றிருக்கலாம். இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமாக கமலஹாசனுக்கு அடுத்து ஊருக்குள்ள சுத்தி தெரிஞ்சது யாரு அப்படின்னா வேற யாரும் கிடையாது, இந்த நாக்குப்பூச்சி சித்தார்த்து. இந்த நாக்குப்பூச்சி சித்தார்த்துன்னு ஏன் சொல்றேன்னா, அந்த நாக்கை வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி அதிகாரத்து வர வரைக்கும் புரட்சி பேசி தெரிஞ்சான். இன்னைக்கு காலமே காணாம். திடீர்னு இந்த திரைப்படத்தின் மூலமா அவர் புரட்சி பேசியிருக்கான். அப்படி புரட்சி பேசுற அவன் திமுக கவர்மெண்ட்டை எந்த இடத்துலையும் குறை சொல்ல முயற்சி பண்ணவே இல்லை. அதுல மிக முக்கியமாக அந்த படத்துல இலவசங்கள் சம்பந்தமாக மக்களுக்கு பாடம் எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இலவசங்கள் எந்த அளவுக்கு மோசமானது அப்படி இப்படி பாடம் எடுத்திருக்கானுங்க. இவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுல ஃபேனு அது இதெல்லாம் காட்டுறீங்களே, அந்த படத்தை காமிச்சிருக்காங்க. எங்க கலர் டிவியை காட்டு,
அதை மட்டும் இவங்க காட்டவே இல்லை. இதுல இவங்க எவ்வளவு பேர் தில்லால கட்டி வேலை பார்க்கறாங்க புரியுதா? அதாவது ஃபேனு மற்றதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தாங்க. கலர் டிவி முத கலர் டிவியை கொடுத்து இந்த நாட்டில் ஆட்சியை பிடிச்சதே திமுக தான். இலவசங்களுக்கு மக்களை வித்ததே திமுக தான். இலவசங்களுக்கு மக்களை நாக்கு தொங்கப்பட வச்சதே திமுக தான். அந்த கேவலமான வேலையை ஆரம்பிச்ச திமுக ஒட்டு மொத்தமா கத்தி எடுத்து இந்தியன் தேசத்தை குத்த கிளம்புனா முதல் திமுக கவர்மெண்ட் தான் குத்தணும். ரைட்டா இல்லையா? அந்த கலர் டிவியை மறைச்சிட்டாங்க. அப்ப அந்த இடத்துலயே உங்க புத்தியில எதை கொண்டு அடிக்கிறது யாரு? இந்த இந்தியன் 2 படத்தை எடுத்து ஊருக்கு வக்கடையா புரட்சிகரமான கருத்தறிக்கை வந்த இந்த கும்பலை எதை கொண்டு அடிக்கிறது கேட்கிறேன். நீங்க காதல் படம் எடுங்க, நீங்க காதல் படம் எடுங்க, இல்ல கன்றாவியான படம் எடுங்க, அப்பெல்லாம் இந்த பிரச்சனை வரப்போறது இல்லை. ஆனா ஒரு படத்தை எடுத்து நான் ஊருக்குள்ள கருத்து சொல்ல போறேன்னு வந்து வச்சுக்கவேன், அப்ப என்ன தோணும்? அந்த இடத்துல நீ என்னடா யோக்கியன்னு கேட்கறத விட நீ இவ்வளவு பெரிய திருட்டுத்தனத்தை பண்ணனா நீ அப்பட்டமா மாட்டிப்ப. நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்கன்னா மக்கள் எல்லாம் முட்டாளு, நான் தான் அறிவாளி கமலஹாசன் நினைப்பாரு. அந்த மாதிரி இந்த கும்பலை நினைச்சிச்சு போல இருக்கு. கலர் டிவி மறைச்சிருங்க, மற்றதெல்லாம் இலவசம். இந்த கவுண்ட் பண்ணி ஜோக்ல ஒரு கண்ணை மறைச்சிட்டு செருப்பு கட்டுவார்ல, எத்தனை செருப்பு தெரியுது? ஒரு செருப்பு. 2 கண்ணை தோற இப்ப எத்தனை செருப்பு தெரியுது? ஒரு செருப்பு தாங்க தெரியுது. 2 செருப்பு தெரியுண்டா? தெரியலையே. தெரியல செருப்பை கொண்டே அடிப்புட்டாண்டு வரலையா? அந்த கதை தான் உங்களுக்கு. அதை கவுண்ட் பண்ணி சொன்ன 2 செருப்பு கதை இருக்கு இல்லையா? அதுக்கு வேற யாருக்கு பொருந்ததோ இல்லையா இவங்க கும்பலுக்கே பொருந்தும். அது ஏன்றது 2வது விஷயத்துக்குள்ள வரேன். அது என்ன கேளுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முதலாவது லைக்கா நிறுவனம், அதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் வச்சுக்கோங்க, அதுக்கு லைக்கா நிறுவனம் உள்ள வருது. அதுக்கப்புறம் இவங்க குதிக்கிறாங்க. யாரு? உதயநிதி கும்பல். நீங்க எல்லா பேரும் இந்த இடத்துல உணர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 2022 மட்டும் சுமார் 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கு இந்த ரெட் ஜெயின்ஸ். அது யாரு? உதயநிதி அவர்களுடைய நிறுவனமான ரெட் ஜெயின்ஸ் என்ன பண்றாங்க? தமிழகம் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, விநியோகம் பண்றாங்க. அது முன்ன வரைக்கும் இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கு முன்ன வரைக்கும் வெறும் 3 படம் 4 படம் தான். 3 படம் 4 படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிருந்த உதயநிதி திடீர்னு 25 படம் 30 படம் ஒரு வருஷத்துல எல்லா படத்தையும் அவரே டிஸ்ட்ரிபியூட் பண்ணார்னா அதன் வழி என்ன நடத்துது இந்த கும்பல் அப்படின்னா ஏதோ தப்பு பண்ணுது. கரெக்டா இல்லையா? அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது வேற கிடையாது, இவங்க நாட்டுக்குள்ள கொள்ளையடிக்கிறாங்க. அந்த கொள்ளையடிச்ச காசு ஃபுல்லா கருப்பு பணத்தை ஃபுல்லா நல்ல பணமா மாத்துறதுக்கு இந்த திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியை பயன்படுத்துறாங்க. இது பயன்படுத்துறாங்களா இல்லையா? சங்கர் மனசாட்சி சொல்லுங்க, கமலஹாசன் எங்க வேணா மேடையை போட சொல்லுங்க, நான் வரேன். இந்த கும்பல் எந்த அளவுக்கு இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியை பயன்படுத்தி கருப்பு பணத்தை ஒயிட்டா மாத்துற விஷயத்தை நான் சொல்றேன். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம், அந்த 20-30 படத்தை ரிலீஸ் பண்றாங்கல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை நான் சொல்றேன். கமலஹாசன் ஒத்துக்கொண்டு தன்னுடைய இடுப்புல குத்திக்க தயாரா? நான் கேட்கிறேன். இந்தியன் தாத்தா தான் இடுப்புல குத்திக்க தயாரா கேட்கிறேன். இப்ப அது இல்ல பிரச்சனை. அதாவது படத்தெல்லாம் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுல கருப்பு பணத்தை காமிச்சது மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்த படத்துல வித்தியாசமா ஒரு வேலையும் பாக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுதான் முதலாவது அவங்க தயாரிக்கக்கூடிய படம். யாரு? இந்த ரெட் ஜெயின்ஸ்க்கு கீழே தயாரிக்கக்கூடிய இந்த படம் இருக்குல்ல, இதோட ஒட்டுமொத்த பட்ஜெட் 280 கோடி. ஏறக்குறைய 280 கோடியில எங்களுக்கு இருக்கிறவங்க விசாரிச்சு வர இந்த லைக்கா நிறுவனம் இவங்க 150 கோடி வரைக்கும் செலவழிச்சிடறாங்க. அதை போக ஒரு 100 கோடி ரூபாய் இருக்குல்ல, அதை செலவழிச்சதாக ரெட் ஜெயின் நிறுவனம் கணக்கு காட்ட முயற்சி பண்றாங்க. இதன் வழியாக சங்கர் செய்யக்கூடிய, சங்கரும் சங்கரோட கூட்டாளிகளும் செய்யக்கூடிய அப்பட்டமான ஊழல் என்ன அப்படின்னா, ஒரு 100 கோடி ரூபாய்க்கு கணக்கு எழுதுறது. அதாவது ஆகாத செலவு. எடுத்துக்காட்டுக்கு ஒரு இடத்துல ஹோட்டல்ல ரூம் போட்டோம், அதோடைய மதிப்பு சுமார் 10,000 வச்சுக்கோங்க. இவங்க என்ன எழுதுவாங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய்க்கு ரூம் போட்டு செலவாச்சு எழுதுவாங்க. இது கணக்கு எழுதுறதுக்கு. அதாவது வெளிநாடுகளில் தைவான்ல போய் ஒரு சண்டை, அந்த தைவானுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தைவானுக்கு போய் அங்கே கூட நிறுவனம் வச்சுக்கிட்டு செல் நிறுவனம் வச்சுக்கிட்டு அங்கே ஒரு 30 கோடி ரூபாய் கணக்கு எழுதுறது. இந்த 30 கோடி ரூபாய் இங்க செலவாச்சு. ஆனா ஆயிருக்கிறது 3 கோடி தான் ஆயிருக்கும். ஆனா 30 கோடி ரூபாய் செலவு கணக்கு எழுதுவாங்க. இப்படி எழுதி அந்த பட்ஜெட்டை 280 கோடி கொண்டு வந்துட்டாங்க. 280 கோடியில எனக்கு தெரிஞ்சு 100 கோடிக்கு மேல அது போலி கணக்கு. இதை சங்கர் வெளியே வந்து பேச தயாரா? அந்த 100 கோடி ரூபாய் போலி கணக்கில் எழுதுறதுக்கு காரணமே உதயநிதிக்கு நீங்க கருப்பு படத்தை வெள்ளையா மாத்திருக்கான முயற்சியில் ஈடுபடுறீங்க. அதற்காக இந்தியன் 2 படத்தை நீங்க எடுத்தீங்க. நான் சொல்றேன், இதுக்கு பொதுவையில விவாதம் பண்றதுக்கு இந்த கும்பல் தயாரா? இந்த கருப்பை வெள்ளையாக்குறதுக்கான எல்லா கணக்கிலுமே கமலஹாசன் அவர்கள் மிக கூர்மையா வேலை பார்த்திருக்காரு. கமலஹாசன் அவர்களுக்கு சுமார் பெரும் தொகையை இதன் வழியாக கொடுக்கிறதுக்கு இந்த உதயநிதி கும்பல் முயற்சி பண்ணுது. இது 3வது குற்றச்சாட்டு. அது ஏன் நான் சொல்றீங்க? அது ஏன்னா இந்த கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சு பின்னாடி அந்த கட்சியை கரைச்சு திமுக கொண்டு ஒட்டுமொத்தமா அடகு வச்சார் பாருங்க, அதுக்கு தான் இது. வேற எதுவும் கிடையவே கிடையாது. கமலஹாசனுக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய விலைன்றது முழுக்க முழுக்க அவர் நேற்று இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு உதவுனதுக்கும் பின்னாடி அந்த கட்சியை கரைச்சு இவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தார் இல்லையா, அதுக்கு மாறுது. இதுல இந்த நாக்குப்பூச்சி சித்தார்த்து இருக்கான் பாருங்க, அவனும் அடங்கும். அவன் தான் 2021 கட்சி தெரிஞ்சுக்கிட்டான், இப்ப காணாமையே போயிட்டான். அதுக்கு காரணமும் அவன் சபரிசனுக்கு அடிமையா தெரிஞ்சான். யாருக்கு? ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரிசன் அவருக்கு அடிமையா வேலை தெரிஞ்சான். அடிமையா நாக்க வித்து புடைச்சுக்கிட்டான். இவன் இந்த பாலாஜி தெரியும், ஆர்ஜி பாலாஜி, அவன்
இவங்க நாக்க வித்து புழைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்சி தேர்தல் வந்தப்பறம் இவங்களுக்கு கொஞ்சம் படம் வருது, இவங்களுக்கு கொஞ்சம் பக்குவமாக கவனிக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, மொத்தத்தை இதை மறந்துட்டு திரைக்குள்ள போயிட்டாங்க. அங்கே போய் புரட்சி பேசுகிறாங்க. அப்போ புரட்சி பேசுகிற இடத்துல தமிழக கவர்மெண்ட் பேசிடக்கூடாது, அது ரொம்ப உஷாரா இருக்காங்க. தமிழக கவர்மெண்ட் பேசாம மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் இப்படி போயிட்டாங்க. இந்த நாக்குப்பூச்சி சித்தார்த் இருக்காம பாருங்க, அவனை எங்கேயா பார்த்தா கேளுங்க, ஊர்ல இங்க பிரச்சனையே இல்லையா? மணல் கொள்ளையில சுமார் 50,000 கோடி திருடனவே திமுக கவர்மெண்ட் 3 வருஷத்துல. மணல் கொள்ளை எந்த ஆறா இருக்கா? எல்லா ஆறையும் வலிச்சு நக்கிருக்காங்க. அந்த ஆர்எஃப்ல திருடாங்களே, அந்த ஆர்எஃப்ல ஏற்கனவே கற்பழிக்கிறதுக்கு சமம். அதை செஞ்சு முடிச்சிருக்கான் திமுக காரன். துரைமுருகனையோ இல்ல கதிரானந்த் போன்றவர்களையோ அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, கரிகாலம் போன்றவர்கள், அவங்க எல்லாம் சுட்டு தள்ளுற மாதிரி படம் எடுத்திருந்தீங்கன்னா நீ யோக்கிய. இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை எடுத்து அந்த அரசியல்வாதிகளோட முகத்தை கிழிச்சிருந்தா நீ நல்லவே. அதை பத்தி எந்த வார்த்தையும் நான் பேச மாட்டேன். ஆனா நான் யோக்கியன்னு நீங்க நம்புங்க. நீ வந்தேன்னா அந்த நாக்குப்பூச்சி சித்தார்த் என்ன பண்றது? இதோட மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் இன்னொரு படம் மணிரத்னத்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்திலையும் கமலஹாசனை வச்சு தயாரிக்கிறது இந்த ரெட் ஜெட் யாரு? உதயநிதி அவர்களுடைய இந்த உதயநிதி அவர்களுடைய நிறுவனம் தயாரிக்குது. அதற்கு ஒரு பெரிய தொகை கைமாறுது. அதுவும் கள்ளப்படம் தான். இந்த கள்ளப்படத்தை வாங்கி குவிக்கிறதுக்காக கமலஹாசன் நாக்க தொங்க போட்டு திமுகவுடைய அறிவாலயத்தில் போய் நின்று இந்த 3 வருஷம் வேலை பார்த்துருக்காப்ல. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதுக்கு நீ இந்தியன் 2 படம் எடுப்ப, அதுல நாங்களாம் திருந்தணும்னு பாடம் எடுப்ப, உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிட்டுவ. ஏன் ஓ வீட்டுல இருந்து நீ ஆரம்பிக்க வேண்டியதானே? நீ படம் எடுத்தல, உன் வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிக்க வேண்டியதானே? சங்கர் என்ன பண்ற? உன் வீட்டுல இருந்து ஆரம்பி. நீ இப்படி கணக்கு காமிக்கிறல, எப்படி போலி கணக்கு காமிச்சு 100 கோடி ரூபாயை கருப்பணம் நல்ல பணமா மாத்துறதுக்கு இவ்வளவு பெரிய கேவலமான வேலையை பார்க்கறீல? நீ என்ன தகுதி இருக்குன்னு மக்களுக்கு பேச கேட்கிறேன். உனக்கு என்ன தகுதி இருக்கு, குறைஞ்சபட்ச தகுதி இருக்குன்னு மக்கள்கிட்ட வந்து இலவசத்தை வாங்காத. இல்லாதவே வாங்குறேன். இல்லாதவனுக்கு கல்வி இலவசமா கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அது செய்யல உனக்கு என்ன குத்துதுன்னு கேட்கிறேன். இலவசமாக மருத்துவம் கொடுக்க வேண்டியது கடமை. அதை இலவசமா கொடுக்காம இன்சூரன்ஸ் வழியா கொடுக்கலாம்னு ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனையை கொடுங்கன்னா நியாயம் இருக்குது. ஆனா இல்லாத ஏழையை மேலே கொண்டு வரதுக்கு மேம்பாட்டுக்கு செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம நீ என்ன படம் எடுத்து ஊருக்கு உபதேசம் சொல்லியிருக்கீங்க கேட்கிறேன். எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்தியன் 2 படம் எடுத்து இல்லையா, அதை எடுத்த கும்பல் ஒரு பெரிய கொள்ளக்கார கும்பல். அந்த கொள்ளக்காரன் இருந்து பங்கு பிரிச்சு அதை கணக்கு வழக்கா தின்றதுக்காக ஒரு கும்பல் ஒன்று அலையுது. அந்த கும்பல் தான் இதில் நடிச்ச கும்பல். அதை 2 பேரும் இணைச்சு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதின கும்பல் தான் அதுக்கு பின்னாடி திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ண கும்பல். இது எல்லாமே திருட்டு கும்பல் தான். இந்த எல்லா திருட்டு கும்பல் சேர்ந்து என்ன சொல்லுது? மக்களே, நீங்க உங்க வீட்டுல இருந்து சரியா திருந்தி வாங்க. தமிழக அரசு பாருங்க, அதுக்கு கீழே எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா சொல்ற மாதிரியான ஆட்சி இல்லை. இதுதான் இவங்க மறைமுகமா சொல்லக்கூடிய விஷயம். இது நீங்க ஏத்துக்கிறீங்க?